வணக்கம் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் திகதி இந்த அரசியல் தொடர்பான ஒரு தெளிவூட்டல், மிகவும் கவலையான ஒரு வீடியோ. இந்த தலையங்கத்தோட நீங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்கணும். இது நான் மிகவும் கவலையாக போடுகின்ற வீடியோ ஒன்று. இதுக்குரிய 100% பொறுப்புகளை மேற்கொள்ள வேண்டியது எங்களுடைய புலம்பெயர் சமூகம். புலம்பெயர் சமூகம் என்ற உடனே இப்போ எல்லாரும் என்னோட போர்க்கொடியை தூக்கி கொண்டு வருவீங்கள். டாக்டர், நாங்கள் அதுக்கு என்ன செய்கிறது, நீங்கள் சரியா நடந்து கொண்டிருக்க வேண்டியதுதானே என்று சொல்லி. ஆனால் இதுக்கு 100% பொறுப்பையும் இதுக்குரிய காரணமும் எங்களுடைய புலம்பெயர் சமூகம் சொல்லி போட்டு நான் கடந்து போறதுக்கு தயாராக இல்லை. நான் என்னை இழந்துதான் இந்த போராட்டத்தில் நிற்கிறேன். மிகவும் கவலையோட இந்த பதிவுகளை போடணும்னு நான் யோசிக்கிறேன். இதில் இப்போ நான் 1-2 ஃபோட்டோஸ் போடுவேன், நீங்கள் அதில் பார்க்கலாம். இது எங்களுடைய ஒட்டுக்குழுக்களும் எங்களுடைய தேசியம் கதைக்கின்ற சைக்கிளும், அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய என்பிபியினுடைய மாநகர சபை உறுப்பினரும் ஐநாவில் நிற்கிறார்கள். ஆனால் தமிழ் மக்களுக்காக சகலவற்றையும் இழந்து நிற்கிற ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு விசா மறுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் இந்த உண்மை. இப்போ நானும் கௌசல்யாவும் இந்த வீடியோ தொடர்பாக யோசிச்சு போட்டுத்தான் போடுவோமா இல்லையான்னு சொல்லி கௌசல்யாவை நான் இன்றைக்கு சந்திக்கின்ற நேரங்களில் கௌசல்யா சொல்லி கொண்டிருக்குது, என்ன டாக்டர் பாருங்க, ஒரு மாநகர சபை உறுப்பினர் ஜூஎன்ல நிற்கிறார், தமிழ் மக்களுக்கு இனப்படுகொலை நடக்கலை என்று. நேரம் ஒட்டுக்குழு மண்டேன் குழு ஜூஎன்ல நிற்கிறது, தமிழருக்கு இனப்படுகொலை நடக்கலை என்று ஒன்றாக நின்று படம் எடுத்து போடுகிறது. அதே நேரத்தில் எங்களுடைய தமிழ் தேசியம் கதைக்கின்ற சைக்கிள் ஜூஎன்ல நின்று கொண்டு ஒன்றாக படம் எடுத்து போடுகிறது. இங்கே தமிழருக்கு இன ஒற்றுமை, அதாவது இங்கே பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை இந்த நாட்டில். இங்கே இந்த தமிழருக்கும் இனப்படுகொலையும் நடக்கவில்லை, முள்ளிவாய்க்காலும் நடக்கவில்லை என்று. இதோட இந்த வீடியோவோட இன்னொரு எக்ஸ்ட்ரா அடிஷனலாக போடுகிறேன். இதில் நான் என்னுடைய முக புத்தகத்தில் போட்டுப்பேன். எங்களுடைய மதிப்பிற்குரிய எங்களுடைய யூடியூபர் அல்லது நியாயமான ஊடகவாதி எங்களுடைய ரஜீவன் அவருக்கு நான் கிட்டத்தட்ட மார்ச் மாதமோ பிப்ரவரி மாதம் அனுப்பின கடைசி மெசேஜ், அதில் அவருக்கு எனக்கு சொல்லியிருக்கிற கடைசி மெசேஜ், டாக்டர் நீங்கள் பத்திரமா இருங்கோ, பி சேஃப் டாக்டர், கடவுளுக்கு மன்னிக்க வேணும், அது கடவுள் தான், தேசிய தலைவருக்கு அடுத்ததாக எங்களுடைய இனம் நம்புறது உங்களை என்று எனக்கு அனுப்பின மெசேஜ். இந்த 4 விடயங்களோட இந்த மனமுடைந்து தான் இந்த வீடியோ போடுகிறேன். ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு யோசிக்க கூடாது, இவர் மனமுடைஞ்சு தானே போயிட்டார், அரசியலை விட்டு போயிடுவார். இதை விட நாங்கள் பண விடயங்களை கண்டு நேர அனுபவிச்சு வந்தாக்கள், அவை அரசியலை விட்டு போறதுக்காண்டி இல்லை இந்த வீடியோ. ஸோ இதே எங்களுடைய புலம்பெயர் மக்கள் விளங்கி கொள்ள வேணும். என்னால் முடிஞ்சதை செஞ்சுட்டேன் என்கிற ஒரு திருப்தியோடையும், இதுக்கு மேலேயும் இனி உங்களுடைய கையில தான் இருக்கிறது என்பதையும், நாங்கள் இந்த பொறுப்புகளில் இருந்து எங்களை பொறுப்பு துறப்பு செய்கிறோம் என்கிற இந்த வீடியோவோட நான் உங்களோட இணைஞ்சு கொள்றேன். இன்றைக்கு எதேச்சியாக பார்க்க முடிந்தது, எங்களுடைய கபிலன் மயில் வாகனம் நினைக்கிறேன், எங்களுடைய என்பிபியினுடைய மாநகரச உறுப்பினர் ஜெனீவாவிலே நிற்கிறார். இலங்கை மக்களுக்கு, இலங்கை தமிழருக்கு இதுதான் துரோகம் என்று சொன்னால் என்னை துரோகி என்று சொல்லுங்கோ, நான் தான் கெட்டவன் என்று சொல்லுங்கோ, நான் கள்ளன் என்று சொல்லுங்கோ, நான் பியர் அடிக்கிறேன் என்று சொல்லுங்கோ, நான் தங்கை கௌசல்யாவுடன் கேவலமான நடத்தைகளில் ஈடுபட்டிருக்கிறேன் என்று சொல்லுங்க, ஃபேஸ்புக்கில் டிக்டாக்ல குளருங்கோ, வாழ்த்துக்கள். என்னென்றால் இந்த எங்களுடைய தமிழினத்துக்கு யாருமே உணர்ச்சி பூர்வமாகவும் உண்மையாகவும் இருக்காததுக்குரிய காரணத்தை நான் அன்றைக்கு காரில் வரைக்கல கௌசல்யா சின்ன பிள்ளை, இப்போ தான் 26 வயசு, நான் கௌசல்யாவுக்கு சொல்லி கொண்டு வரேன், இதுதான் எங்களுடைய இனத்தினுடைய சாபம். இப்போ கௌசல்யா சொல்லுது, பாருங்க டாக்டர், என்னென்றால் ஒரு மாநகர சபை உறுப்பினருடைய விசா ரிஜெக்ட் பண்ணப்படாமல் கபிலன் மயில் வாகனம் யூஎன்ல போய் நிற்கிறார். அரசாங்க இது தொடர்பாக நேரத்தில் மெட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களும் அங்கே நிற்கிறார்கள், நீங்கள் பார்க்கலாம் வடிவா. அவைக்கெல்லாம் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் தான் இருக்கிறது. பாராளுமன்ற உறுப்பினர்கள், உகாண்டாவில் இருந்து சல்லி கொண்டு வர பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி கனபேர் அதில் நிற்கிறார்கள், நீங்கள் பார்க்கலாம். சரியான இதிலே என்ன கவலை என்றா, இவர்களுக்கெல்லாம் விசா சிம்பிளா குத்திய சுவிட்சர்லாந்து எம்பசி ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு 1000 காரணங்களை கண்டுபிடித்திருக்கிறது. முதலாவது காரணம் 15 நாளைக்கு முற்பட்ட நாட்கள்ல நான்
இந்த விசாவை அப்ளை பண்ணவில்லை என்பதற்காக ரிஜெக்ட் பண்ணவில்லை. அங்கதான் பிரச்சனை. ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் எம்பசியில் இருக்கிற நாங்கள் போய் நேரடியாக அம்பாசிடரோட கைதுருவோம் என்று பயம். ஆகவே ரிஜெக்ட் பண்ணவில்லை. ஒவ்வொரு எம்பசியிலையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இங்கே ஸ்ரீலங்கா எம்பசியில, ஈவன் சுவிட்சர்லாந்து எம்பசியில வேலை செய்கிற ஆக்கள் முழுக்க சிங்களீஸ். தமிழர்கள் ஒரு சில பேர் வேலை செய்வார்கள், மெஜாரிட்டியான சிங்களீஸ். ஸோ அவர்களுக்கு தெளிவாக அறிவுறுத்தல்கள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்கும். ராமநாதன் அர்ச்சுனாவினுடைய அப்ளிகேஷன் வந்தால் ஏதாவது ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் பண்ண முடிந்தால் ரிஜெக்ட் பண்ண சொல்லி. ஸோ அங்கே 1000 காரணங்களை தேடலாம். உங்களுக்கு தெரியும், ஒரு பிள்ளையை வைவாவில் எக்ஸாமில் ஃபெயில் பண்ணுறதுக்கு 1000 காரணங்களை தேடலாம். ஸோ தேடி இருக்கிறார்கள். அதில் அந்த 15 நாட்களுக்கு முதலே நான் இதை அப்ளை பண்ணவில்லை என்பதற்கான காரணத்துக்காகவும், ரெண்டாவது யுனைடெட் நேஷன்ஸில் எனக்கு வந்த கடிதம் ஆட்டோமேட்டட் லெட்டர் என்பதாலையும், நேரடியாக வராத கவர்மெண்ட்டுகளால் வராத லெட்டர் என்றதாலையும் என்னுடைய விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. சந்தோஷம். இதில் என்னடா நான் உங்களுக்கு இதை சொல்லணும், மிக கவலையோட சொல்கிறேன். இதுதான் தமிழருடைய நிலைமை. உண்மையை சொல்லி அதோட சரியான கவலை என்னடா, நான் நினைக்கிறேன் இந்த எங்களுடைய செம்மணி புதகொலி தொடர்பாக ஆதாரங்களான ஆக்களுக்கும் இந்த விசா ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறேன் நான் பெரும்பாலும் எதிர்பார்க்கிறேன். ஆனால் உண்மை போய் தெரியல. அவையும் கட்டு நான் விசா சென்டரில் உண்மை போய் தெரியல. அடுத்த நாட்களில் வரலாம்னு நினைக்கிறேன். இதில் என்னென்னால் எங்களுடைய தமிழ் புலம்பெயர் அமைப்புகள்கிட்ட இந்த பாரத்தை ரக்கிட்டு நான் இதில் இருந்து விலத்துவோம் என்று பார்க்கிறேன். இந்த பாரம் என்பது என்னென்றா, ஒரு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் வெளிப்படையாக பாராளுமன்றத்தில் உரையிலேயும் இலங்கையிலே தமிழருக்கு நடந்த இனப்படுகொலைதான் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொன்ன பிறகு கூட எங்களுடைய புலம்பெயர் அமைப்புகள் கணக்க இப்போது சுவிட்சர்லாண்டிலே கேம்ப் அடித்து நிற்கின்றன. நான் பார்த்தேன், கன பேர் கேம்ப் அடித்து நிற்கிறார்கள். யாருடைய பேரையும் சொல்லி நான் அவர்களுடைய தனிப்பட்ட ரீதியிலே முரண்பட விரும்பவில்லை. பல பேர் என்னை தொடர்பு கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் அவருடைய தொடர்பை நான் சரியாக ஏற்றுக்கொள்ளாமல் விட்டிருக்கலாம். அல்லது இவரோடு நாங்கள் என்ன தொடர்பு கொள்வது, அவருங்களோட தொடர்பு கொள்ளட்டும் என்று சொல்லி இவர்கள் இருந்திருக்கலாம். எதுபடியானதாக இருந்ததோ இழப்புகள் தமிழனுக்கு. இந்த 60வது கூட்டத்தொடரில் கூட தமிழருடைய இந்த 160,000 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். 179,000 பேரை கொலை செய்திருக்கிறார்கள். இந்த கௌசலா அதான் சொல்லிட்டு அப்போ நாங்கள் நிற்கிறது பிரியோசனம் இல்லை போடுறதுக்கு. இந்த அரசியலில் எந்த பிரியோசனம் இல்லை போடுறதுக்கு. என்னடா இந்த ஒட்டுக்குழு தலைவர் அங்கே போய் ஐநாவில் நிற்கிறார். எந்த அடிப்படையில் விசா வழங்கப்பட்ட என்று யாருக்குமே தெரியாது ஒட்டுக்குழு தலைவருக்கு. இந்த மாநகர சபை உறுப்பினர் இந்த எங்களுடைய சுத்துமாத்து சுமந்திரன் அவர்கள் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் மாநகர சபை உறுப்பினராக வந்தால் நான் வழக்கு போடுவேன்ட்டு. ஸோ சுத்துமாத்து சுமந்திரன் நேரடியாகவே அவருடைய வசனங்கள் இருந்து சொல்கிறேன். சுத்துமாத்து சுமந்திரன் இன்று வரைக்கும் வழக்கு போடலை. இதில் இருந்து இந்த அரசியலை நீங்கள் விளங்கி கொள்ளணும். நான் இதை கவலையாகவும் போடையில, சந்தோஷமாகவும் போடையில. ஆனால் இந்த அரசியலில் இருந்து நான் பல பாடங்களை கற்றுக்கொண்ட நான் உண்மையாக இருத்தல், இந்த இனத்துக்கு உண்மையாக இருத்தல் மாபெரும் குற்றம். அதே நேரம் இந்த இனத்துக்கு யாராவது உண்மையாக போராடுகிறார்கள் என்று நம்பி, முக்கியமாக ரஜீவன் ராமலிங்கம் கடைசியாக எனக்கு அனுப்பிய மெசேஜ், டாக்டர் பத்திரமா இருங்கோ. மார்ச் மாதத்துல இங்கே மாறி குண்டுகள் வெடிக்கின்ற நேரங்களில் ஒரு சுடுகின்ற போது கடைசியாக அனுப்பிய மெசேஜ், டாக்டர் நீங்க பத்திரமா இருங்க டாக்டர், நீங்கள் தான் எங்களுடைய தலைவருக்கு அடுத்தாள் என்று போட்ட மெசேஜ். இப்போது இன்றைய தினம் அமிர்தலிங்கம் கடகநாதனோ யாரோ ஒரு என்பிபி பாராளுமன்றம், நான் அதை சேவ் பண்ணியிருக்கிறேன், அவருக்கு டேக் பண்ணினா நல்லா இல்லை, அவர் அதை டேக் எடுத்துட்டார். என்னென்றால் இதெல்லாம் ஒரு பாரிய துரோகம். இது நீங்கள் யாருக்கு செய்கிற துரோகமோ என்னமோ எனக்கு தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் இழந்து ஒரு நம்பிக்கையோடு நிற்கிற ஒருத்தனுக்கு நீங்கள் உங்களுடைய வருமானங்களுக்காக செய்கின்ற துரோகம் நினைக்கிறேன். ரஜீவன் அவர்களுக்கு நான் நினைக்கிறேன், ரஜீவன் அவர்கள் தொடர்பாக என்ன ஒரு சில நிமிடங்கள் அவருடைய முகப்புத்தகத்தை நான் பிளாக் பண்ணிடுவேன். ரஜீவன் அவர்கள் தொடர்பாக நான் போடப்படுகின்ற கடைசி பதிவு இதுதான். மிகவும் கவலையோட நீங்கள் எனக்கு அனுப்பின கடைசி மெசேஜ், டாக்டர் நீங்க பத்திரமா இருங்க. அப்ப இல்லை நான் யோசிச்சேன், நான் என்ன இப்படி அன்போடையும் ஆதரவாடையும் எத்தனை புலம்பெயர் தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்பதான் விளங்குது, இவனுடைய பேரை சொன்னால் கொஞ்சம் உழைக்கலாம் என்பதற்காக இன்னும் எத்தனையோ ஆயிரம் பேர் என்னுடன் இப்போதும் தொடர்புகள் இருக்கிறார்களோ எனக்கு தெரியாது. ஆனால் மிக கவலையோட தான் இந்த பதிவை எழுதுறேன். இதுல எந்த பிரயோசனமும் இல்லை. நாங்கள் இந்த பதிவுகள் எழுதுறதால சமூகம் தேசிய தலைவருடைய அர்ப்பணிப்புகளையும் இழப்புகளையும், தேசிய தலைவருடைய வாழ்க்கை 35 வருட கால வாழ்க்கையையும் இழந்து கொச்சைப்படுத்திய தமிழினம் ராமநாதன் அர்ச்சுனா என்கிறவருடைய ஒருவருடைய இழப்புகளையும்
ஒரு 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 மருத்துவ கனவையும் ஒரு மருத்துவ நிர்வாகி கனவுகளையும் தலையில் வைத்து கொண்டாடப்படுகிறதா போகிறதா என்று கேட்டால் ஒரு மாபெரும் சிரிப்புக்குரிய நகைப்புக்குரிய விடயம். ஆகவே இவற்றை கடந்து செல்கிறேன். தம்பி ரஜீவன் தம்பி அல்ல அண்ணா ரஜீவன் அவர்கள் தொடர்பாக போடுகின்ற கடைசி வீடியோ இதுவாகத்தான் இருக்கும். ஆனால் இவற்றுக்கெல்லாம் மனமுடைந்து விடுவேன் என்று நீங்க நினைச்சா அது ஒரு மாபெரும் முட்டாள்தனம். இதை மாதிரி எத்தனையோ இழப்புகள், அம்மா அப்பால இருந்து இழப்புகள்ல இருந்து எத்தனையோ இழப்புகளை சந்திச்சு வந்தவன் நான். ஆகவே இதுக்கு மேலேயும் இந்த வீடியோவை போடுவதில் எந்த அர்த்தமும் இல்லை. மிகவும் கவலையான விடயம் என்னென்றால் இதுல புலம்பெயர் மக்கள் 10,000 பிரிஞ்சு நிற்கிறாங்க. இன்றைய தினம் கனடாவில் இருந்த அழைப்பு வந்தது, சுவிஸில் இருந்த அழைப்பு வந்தது. ஒவ்வொருத்தரும் நாங்கள் தான் இதை செய்கிறோம் என்று காட்ட வேண்டும், ஏனென்றால் உழைக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்களுடைய தனிப்பட்ட இன்ஸ்டிடியூஷனை நடத்த வேண்டும் என்பதற்காகவும். இது ஒரு மாபெரும் தலைவருக்கு செய்கிற துரோகத்துக்கு நீங்கள் அடுத்ததாக ராமநாதன் அர்ச்சுனா என்கின்ற இந்த ஒரு அர்ப்பணிப்புக்கும் நீங்கள் செய்திருக்கிறீங்க மாபெரும் துரோகம். இதை காய்ச்சும் பிரயோசனம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் இங்கே புலத்துல போராடுறது, அதாவது நிலத்துல போராடுறது வந்து நீங்கள் புலத்துல இருக்கிறதார ஆதரவோட. ஸோ நீங்கள் அங்க 10,000 பேராக பிரிந்து நிற்கின்ற போது எங்களுடைய விசா மட்டும் இல்லை, எங்களுடைய இருப்புகளும் இங்கே ரிஜெக்ட் பண்ணப்படும். அந்த இருப்புகளுக்காக அடிபணிந்தவன் அல்ல ராமநாதன் அர்ச்சுனா. எனக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. நான் வென்று கனகாலம் என்று சொல்லி கனகாலம். ஸோ பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் இனிமேலும் எங்களுடைய புலத்தில் இருக்கிற ஒரு சிலரை நம்பி, நிலத்தில் இருக்கிற ஒரு சிலரை நம்பி இந்த செயற்பாடுகள் எல்லாருமே இது ஒரு தொழிலாகத்தான் செய்கிறோம்னு நினைக்கிறேன். ஸோ எனிவே நம்பிக்கைகள் இலக்கையில இப்பவும் சில பேரோட கழிச்சு கொண்டு தான் இருக்கிறேன் நம்பிக்கைகள் இலக்கையில. ஆனால் மண்டையன் குழுக்களும் மாநகர சபை உறுப்பினர்களும் தமிழருக்கு அநியாயம் நடக்கலை என்று ஐக்கிய நாடுகள் சபையில சொல்லுகின்ற இந்த நேரத்தில் ராமநாதன் அர்ச்சுனா நிராகரிக்கப்பட்ட விசாக்களோட பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். திஸ் இஸ் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா.